ஹலோ மக்களே, நான் உங்கள் காரைக்குடி ஸ்டார் சிராஜ். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆத்தங்குடியில் இருக்கோம். காரைக்குடிலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் தான் இந்த ஆத்தங்குடிங்கிற ஊர் இருக்குது. ஸோ தமிழ்நாட்டினுடைய பாரம்பரியத்தில் ஒன்றா விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆத்தங்குடி டைல்ஸு. இந்த ஆத்தங்குடி டைல்ஸ் எப்படி செய்கிறாங்க, என்ன மாதிரி பண்ணுறாங்கிற A to Z நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இடம் பார்த்தீங்கன்னா ஆத்தங்குடியில் ஆத்தங்குடி பேலஸ் டைல்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஃபேக்ட்ரிக்கு தான் வந்திருக்கோம். ஸோ அவங்க ஓனர் இருக்காங்க, அவர்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே. ஹாய்மா. ஹாய் அங்கிள், வாங்க. நல்லா இருக்கீங்களாமா? அதாவது என்னுடைய வியூவர்ஸ் பூரா என்னன்னா, நம்ம நேர்கள் பூரா ஆத்தங்குடி கல்லை பற்றி ரொம்ப நிறைய பேர் போட்டுட்டு இருக்காங்க. நீங்கள் காரைக்குடியில இருந்தே இந்த வீடியோ எடுத்து போடல அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க. ஸோ அதனால தான் நம்ம செலக்ட் பண்ணி நம்ம கேள்விப்பட்ட முடிக்க நம்ம ரொம்ப ஃபேமஸ்னாங்க. ஸோ அதுவும் கடைசியாக நான் எதார்த்தியாக வரையில அப்பாவுடைய ஃப்ரெண்டு தானா. ஆமாம், சரி. அதனால நம்மளுக்கு இந்த கல் எப்படி தயார் பண்ணுறாங்க அப்படிங்கிற A to Z எங்களுக்கு டீட்டெயில் வேணும். சரிங்களா? நம்ம நேருக்காண்டி சொல்லலாமா? ஃபேக்டரி பார்க்க போலாமா? வாங்க போ. இது இப்போ நம்ம ஆத்தங்குடி டைல்ஸ்மா. இப்போ நம்ம செய்யறதுக்கு ஆத்தங்குடி மண்ணில் தான் செய்யறதா சொல்றாங்களே, இது என்ன மாதிரி ரகம் இது? சோ இது எம் சாண்ட், அது ஆத்தங்குடி சாண்ட். அது ஆத்தங்குடி சாண்ட். ஆமா. ஓகே. நம்மளால டோட்டலா ஒரு டைல ஃபுல்லா ஆத்தங்குடி மண்ணில பண்ண முடியாது. யாருனாலயுமே அதை பண்ண முடியாது. பிகாஸ் நம்ம கவர்மெண்ட்ல இருந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. சரி. சோ அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் தி டைல் நம்ம ஆத்தங்குடி மண்ணில தான் பண்ணுவோம். அது ஆத்தங்குடியில கிடைக்கிற வாரி மண். வாரி மண் அது. ஓ, அதான் அங்க உள்ள மண்ணில எடுத்து அதை தயார் பண்றதுனால அது ஃபேமஸ் அப்படின்றாங்க. சரி, ரெண்டும் சேர்ந்து மிக்ஸ் பண்ணி தான் பண்றீங்க? அப்புறம் ரெண்டையும் மிக்ஸ் பண்ண மாட்டோம். ஃபர்ஸ்ட் லேயர் ஆத்தங்குடி மண்ணில இருக்கும், செகண்ட் லேயர் எம் சாண்ட்ல இருக்கும். அந்த மாதிரி இருக்கு. ஓகே ஓகே. சோ ரா மெட்டீரியல் ப்ரிப்பேர் பண்ணதுக்கு அப்புறம் இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். சோ இந்த ஸ்டெப் ஃபார்மிங். இந்த ஸ்டெப்ல நமக்கு என்னென்ன ரா மெட்டீரியல் யூஸ் பண்றோம்னா கலர். சோ அந்த கலர்ல என்னென்ன மிக்ஸ் பண்ணிப்போம்னா கலர் ஆக்சைடு, ஆத்தங்குடி மண்ணு, அப்புறம் சாண்ட் அண்ட் சிமெண்ட். ஆமா. சோ இது மிக்ஸ்சர் ஆஃப் சாண்ட், சிமெண்ட் அண்ட் வாட்டர். இது எம் சாண்ட், அதுவும் சாண்ட் அண்ட் சிமெண்ட். அந்த டைல வச்சு அப்படியே பண்றது. அது என்ன சைஸ்? இது கல்லுடைய சைஸ்? சோ கல்லோட சைஸ் ஒரு ஃபுல் டைல் 10 inch by 10 inch இருக்கும். பட் இவங்க பண்ற கல்லோட சைஸ் 10 inch by 5 inch. இது ஸ்கர்ட்டிங் அண்ட் பார்டர். சோ இது half of the full tile. இந்த கலர்லாம் ஐயா ஊத்துனதுக்கு அப்புறம் அவங்க அந்த செக்ஷனுக்கு போயிடுது, அவங்களுக்கு போயிடுது. இல்ல, அவங்க கலரை ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ட்ரை மோட்டார் போடுவாங்க. ட்ரை மோட்டார் இஸ் மிக்ஸ்சர் ஆஃப் சாண்ட் அண்ட் சிமெண்ட். இது போட்டதுக்கு அப்புறம் இவங்களுக்கு கொடுப்பாங்க அவங்களோட பேருக்கு. அவங்க பேர் அதுல ட்ரை சிமெண்ட், வாட்டர் அண்ட் சாண்டோட மிக்சரை அதுல போட்டு அதை பிரஸ் பண்ணுவாங்க. அதோட எடுத்து கொண்டு போய் காய வச்சிருவாங்களா? அது எப்படி பண்ணுவாங்க? அது ஒன் டே வெளியே இருக்கும். ஒன் டே வெளியே வச்சதுக்கு அப்புறம் அது செட்டில் ஆனதுக்கு அப்புறம் அது நம்ம கியூரிங் ப்ராசஸ். கியூரிங் ப்ராசஸ் பாப்போமா? சோ அந்த கியூரிங் ப்ராசஸ் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம இங்க சன் ஷேட்ல ட்ரையிங் ப்ராசஸ்க்கு நம்ம கொண்டு வருவோம். இதுல வெயில் காலத்துல 5 to 10 daysல இந்த டைல் காஞ்சிரும். வெயில் காலத்துல 5 to 10 days. வெட் வெதர் சீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் 3 weeks ஆச்சும் ஆகும் இந்த டைல் காயறதுக்கு. பிகாஸ் நம்ம ஹீட் எதுவும் யூஸ் பண்றது இல்லைங்களா, ஜஸ்ட் டைரக்ட் சன்லைட். அதனால இந்த டைம் எடுக்கும். சரி, ஓகே. இப்போ மழை காலமா இருந்தா எவ்வளவு நாள் ஆகும்? அதான் ஒரு 3 weeks to 2 weeks அந்த மாதிரி ஆயிடும். சரி. இப்போ இந்த கண்ணாடியோட இருக்கு. இதுக்கு அப்புறம் இது எப்படி பிரிச்சு எடுப்பாங்க? இந்த டைல் நமக்கு காஞ்சிருச்சுன்னு எப்படி தெரியும்னா அந்த கிளாஸ் ஆட்டோமேட்டிக்கா வெளிய வந்துரும். சோ அந்த கிளாஸ் ரிமூவ் பண்ணிட்டோம்னா நமக்கு கம்ப்ளீட் ஃபுல் டைல் நமக்கு கிடைச்சிடும். ஓகே. நிறையல கரெக்ட்டா இருக்கு, சில கிராக் மாதிரி இருக்கு நிறையல. அது என்ன டேமேஜ்? அது கிராக் இல்ல, அது ஹாஃப் டைல். ஸ்கர்ட்டிங். இங்க இருக்கு பாத்தீங்களா, இது ஒரு டைல், இது ஒரு டைல். ஸ்கர்ட்டிங் அண்ட் பார்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம்னு சொன்னேன்ல, அந்த சைடு கட் மேனுஃபேக்சர் பண்ணும்போது அதை கட் பண்ணிடுவாங்க ஹாஃபா. அந்த மாதிரி பண்ணிடுவாங்க. அது கிராக் நினைச்சிக்கிறீங்க அப்படிங்களா? ஓகே. இட்ஸ் நாட் கிராக். இதுக்கு அப்புறம் அடுத்து என்ன ப்ராசஸ்? அடுத்து என்ன அப்படி? சோ இதுக்கு அப்புறம் கிளேசிங் சொல்லிட்டு பண்ணுவாங்க. அது எட்ஜஸ் ஒரு ஸ்டோன் இல்லனா ஒரு கல்லு வச்சு ஜஸ்ட் ரப் பண்ணுவாங்க. அது பார்க்கலாமா? அவங்க ஓகே பார்க்கலாம். இது என்ன பண்ண போறாங்க? டைல்ல கிளாஸ் ரிமூவ் பண்றாங்க. பண்ணுங்க. ஓகே, ரிமூவ் பண்ணோனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபினிஷ் வரும். ஓகே. இந்த சைடு இதெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி பிளேட் மாதிரி இருக்கு. அத ஒரு கல் வச்சு உரசுவாங்க. அதுக்கு அப்புறம் பண்ணுவாங்க. இது பேர் தான் கிளேசிங். கையால மிஷின் போட்டு இது பண்றது அந்த மாதிரி பண்றது கிடையாது. பண்ணா அந்த பிசர் எல்லாம் போயிடும். ஆமா, நமக்கு அந்த பெர்ஃபெக்ட்டான அந்த ஸ்கொயர் வந்து கரெக்ட்டா ஸ்கொயர் கிடைச்சு.
இப்போ நம்ம இங்கே பிளைன் கல் பார்த்தா, ஸோ இது வந்து டிசைன்ஸ் வருது. இது எப்படி இந்த 4 கல் வருது, 4 கல் வச்சா டிசைன் வருமா எப்படி இது? நம்ம அந்த ப்ராசஸ் பார்க்கும்போது ஒரு ஸ்டென்சில் வைக்கிறாங்க இல்லைங்களா, அந்த ஸ்டென்சில் தான் ஒரு டைலோட டிசைனை வந்து டிட்டர்மைன் பண்ணுது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு காம்ப்ளெக்ஸ் டிசைன், அதெல்லாம் பாத்தீங்கன்னா சிம்பிள் டிசைன். சிம்பிள் டிசைன் இதெல்லாம். ஆமா. ஸோ நம்ம கிட்ட வந்து 500+ டிசைன்ஸ் இருக்கு. ஸோ நம்ம ஸ்டாக் எதுவும் வச்சுக்கிறது இல்ல. சரி. நம்ம வந்துட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஏத்த மாதிரி கஸ்டமைஸ் ரெடி பண்ணி கொடுக்குறது. இப்போ நீங்க வந்து ஆர்டர் கொடுக்குறேன், அதுல இருந்து எத்தனை நாள் ஆகும் எனக்கு டெலிவரி ஆகுறதுக்கு? வெயில் காலத்துல நம்மளுக்கு ஆர்டர் சீக்கிரம் முடிஞ்சிரும். பட் வெட் வெதர் சீசன்ல ஆர்டர் வந்து கொஞ்சம் லேட் ஆகும். சோ பட் நம்ம மினிமம் வந்துட்டு ஒரு 3 months சொல்லிடுவோம். குறிப்பிட்ட டிசைன் தான் ரெடி பண்ணி வச்சிருப்பீங்க, அதுக்கு மேல நாங்க கேக்குறது ரெடி பண்ணி கொடுப்பீங்களா? இல்ல, நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிறதே இல்ல. இது எல்லாமே வந்து நெக்ஸ்ட் 2 weeksல போற ஆர்டர், வெளியில போற ஆர்டர். ஓகே. ஆர்டர் பிளேஸ் பண்ணாதான் நம்ம மேனுஃபேக்சர் பண்ணுவோம். ஓ சரி சரி. நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கிறீங்க, உங்க டிசைன் வச்சுக்கிறது கிடையாது? இல்ல, வச்சுக்கிறேன். சோ ஒவ்வொரு கஸ்டமரோட பிரெஃபரன்ஸ் டிஃபரெண்டா இருக்கும் இல்லைங்களா. ஸோ நம்ம டிசைன்ஸ்ல இருந்து அவங்க செலக்ட் பண்றாங்க, நம்ம அசியூம் பண்ணி ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே ஓகே. இப்போ நம்ம ஃபேக்ட்ரிலாம் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டேன். ஓகே, ரொம்ப ஸ்டார்டிங் மண் எடுக்கிறதுல இருந்து ஆத்தங்குடி மண்ணில் இருந்து இப்போ நம்ம ஃபினிஷிங் முடிக்க எல்லாமே காமிச்சிட்டீங்க. சரி, இது போக இந்த ஆத்தங்குடி டைல்ஸ் என்ன சிறப்பு அம்சம்? ஸோ இந்த மண்ணை யூஸ் பண்ணி நம்ம டைல் பண்றதுனால இந்த டைலுக்கு வந்து பிரீத்திங் எஃபெக்ட்னு சொல்லி ஒரு எஃபெக்ட் வருது. அது எப்படின்னா, வெயில் காலத்துல நம்மளுக்கு குளிர்ச்சியாவும் குளிர் காலத்துல கொஞ்சம் வார்மாவும் நம்மளுக்கு இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த டைல் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஜாயிண்ட் பெயின்ஸ், நீ பெயின் எதுவும் வராது. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஹீல் கிராக்ஸ் எல்லாம் வராது. நான் மற்றதோட இது கொஞ்சம் அது ஒரு சிறப்பு அம்சங்கிற இதுதான் இதுல. அது அந்த மண்ணுடைய தன்மையினாலயா எப்படி? இந்த மண்ணோட தன்மையினாலையும் அது மட்டும் இல்லாம அதை லே பண்ற விதத்தினாலையும். ஓகே. இதோட கலர்ஸ்லாம் எப்படிமா பண்றாங்க? கலர்ஸ் வந்துட்டு நம்ம வந்து கலர் ஆக்சைடு தான் யூஸ் பண்றோம். அந்த காலத்துல வந்துட்டு வெஜிடபிளோட அந்த கலர்ஸ் வச்சு பண்ணுவாங்க. ஆமா. பட் இப்போ வந்து அதை யூஸ் பண்ணி பண்ணோம்னா அது ஃபேட் ஆயிடும். ஆல்டர்னேட் நம்ம வந்துட்டு நம்ம கலர் ஆக்சைட்ஸ் தான் யூஸ் பண்றோம். இப்போ நம்ம இந்த கல் வந்து நம்ம வீடு கட்டி லேயர் பண்ணிடலாமா? இதுல இருந்து எத்தனை வருஷம் அந்த கல்லுக்கு கேரண்டி? அதோட லைஃப் எத்தனை நாளைக்கு இருக்குமோ அத்தனை நாளைக்கு வந்து இந்த டைல் நல்லா இருக்கும். ஓ சரி. இப்போ வந்து இப்போ சில இதுல பாத்தீங்கன்னா சுத்தியில ஏதோ அடிக்கையில கீழே வந்து உடஞ்சி கிராக் ஆயிரும், அந்த மாதிரி இதுல அதுவும் அது மாதிரி தானே இதுலயே ஆகும். ஸோ இந்த டைல் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கணும்னா நீங்க கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் வந்துட்டு பண்ற மாதிரி இருக்கும். இதுல வந்து ஸ்ட்ராங்கான ஆசிட்லாம் நம்ம வந்து பயன்படுத்தாத அவாய்ட் பண்ணிக்கிறேன். இந்த டீ காஃபி உடைய குட்டீஸ் அந்த கரையெல்லாம் தொடச்சி எடுத்துடலாமா, இல்லை போயிருமா எப்படி? அதெல்லாம் வந்துட்டு எல்லா கலர்லயும் வராது. பட் இந்த ஒயிட் எல்லோ மாதிரி லைட் கலர்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி கலர்ஸ்ல நீங்க வந்துட்டு இந்த மாதிரி ஏதாவது போர் பண்ணிட்டீங்கன்னா அது லைட்டா ஸ்டெயின் ஆகும். பட் அது நீங்க யூஸ் பண்ண போயிடும். சில வீடுகளில் வந்து இப்போ சன்லைட் உள்ளக்கு வர மாதிரி பண்றாங்க. அப்ப அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கிரானைட்டோ டைல்ஸ்லோ பாத்தீங்கன்னா அந்த இடம் வந்து வெளுத்த மாதிரி ஆயிரும். இது அந்த மாதிரி வெளுத்துருமா எப்படி? நம்ம வந்து யூஸ்வலா வந்துட்டு அவுட்டோர்ஸ்லயும் டைரக்ட் சன்லைட் இருக்க இடத்துலயும் இந்த டைலை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ஆமா, இன்டோர்ல மட்டும் நம்ம இப்போ உள்ள ஒரு ட்ரெடிஷனலா கட்டுற வீடுல பூரா வெயில் உள்ளக்க வர்ற மாதிரி பண்றாங்க. சோ அப்ப இந்த கல் வெளுக்க தானே செய்யும். சோ அந்த ஒரு ஷேட் இருந்துச்சுன்னா அந்த டைல் போட்டுக்கலாம். பட் அந்த நடுமுற்றம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஏரியால மட்டும் அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு டிசைன் வந்து ஒரு கஸ்டமர் உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன் தான் வேணும்னு சொல்லிடுறாங்க. அது சொன்னதுக்கப்புறம் எத்தனை நாளில் வந்து ஒரு கொடுப்பீங்க? அதே மாதிரி வந்து ஒரு நாளைக்கு எத்தனை கல் நீங்கள் ரெடி பண்ணுவீங்க? நம்ம வந்து மினிமம் ஒரு 3 months டைம் பீரியட் சொல்லிடுவோம். 3 months? ஆமா, 3 months டைம் பீரியட் சொல்லிடுவோம். பிகாஸ் நம்ம நாளைக்கே கொடுக்குறோம்னு சொல்லிட்டு அதை டிலே பண்ணக்கூடாது இல்லைங்களா. ஓகே ஓகே. அதனால அந்த மாதிரி சொல்லிடுவோம். அது மட்டும் இல்லாம ஒரு 2 பேர் ஒரு டேபிள் இருக்காங்கன்னா அவங்க 250 to 300 டைல்ஸ் போடுவாங்க per day. நம்ம கிட்ட 10 டேபிள்ஸ் இருக்கு. அது அவங்களோட அவைலபிலிட்டி பொறுத்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ அர்ஜென்ட்டா எங்களுக்கு 1 monthல வேணும் அப்படின்னா எல்லாருமே ஒரே டிசைன் ரெடி பண்ணுவாங்களா எப்படி? இல்ல, அர்ஜென்ட்டா நம்ம 1 monthல வேணும்னா நம்ம அந்த மாதிரி ஆர்டர்ஸ் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுவோம். சோ நமக்கு வந்து அந்த பிராண்ட் கரெக்ட்டா கொடுக்க முடியாது, குவாலிட்டி கொடுக்க முடியாது. குவாலிட்டி வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்கும். எந்த ஒரு டிஃபரண்ட் குவாலிட்டி கொஞ்சம் அர்ஜென்ட்டா கேக்கல உங்களுக்கு அந்த இது கரெக்ட்டா அந்த டைம் பீரியட் நமக்கு கரெக்ட்டா செட் ஆகாது. ஏன்னா நமக்கு நிறைய ஆர்டர்ஸ் இருக்குங்களா, அதெல்லாம் போட்டு ஷெட்யூல் பண்ணிட்டு தான் அடுத்து நம்ம ஆர்டர் வந்து. இப்போ நம்ம வந்து இப்போ இந்த கல் வந்து இதோடைய தன்மை, இதோட ட்ரெடிஷன் எல்லாமே நம்மளுக்கு தெரியுது. வெளிநாட்டு உள்ளவங்க இந்த மாதிரி அதிகமாக யாரும் பர்ச்சேஸ் பண்றாங்களா? இப்போதைக்கு நம்ம வந்து யூகே அண்ட் யூஎஸ்க்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம். சரி. ஸோ இப்போ நம்மளுக்கு விசிட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வருவாங்க. ஒரு நாளைக்கு லீவிங் டைம்ல பார்த்தீங்கன்னா ஒரு 30 to 40 வருவாங்க விசிட்டர்ஸ். ஸோ அவங்க வந்துட்டு இதை பத்தி தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. இங்க வந்து பர்ச்சேஸ் பண்றவங்களும் இருக்காங்க.
இப்ப நம்ம கம்பெனி வந்து எத்தனை வருஷமா ரன் ஆகிட்டு இருக்கு? நம்ம வந்து இந்த ஃபீல்ட்ல 3 ஜெனரேஷன்ஸாவே 3 இருக்கும். ஜெனரேஷனா? ஆமா. சோ இந்த ஃபேக்டரி இந்த ஆபீஸ்லாம் பில்ட் பண்ணி ஒரு 20 இயர்ஸ் ஆகுது. ஓகே ஓகே. ஆமா. ரைட். அதே மாதிரி இங்க பெரிய அவார்ட்லாம் வாங்கினா கேள்விப்பட்டேன். என்ன அவார்டு வாங்கிருக்கீங்க? யார்ட்ட வாங்கிருக்கீங்க? ஆமா. பெஸ்ட் ட்ரெடிஷனல் டைல் மேக்கிங் அவார்ட் நம்ம வந்து மிஸ்டர் ஆர்.என். ரவி ஆர்.என். ரவி இருக்காரு, கிட்ட. கவர்னர். அவர்கிட்ட நம்ம வந்து வாங்கினோம். ஓகே ஓகே, நைஸ். மக்களே, இப்போ நம்ம வந்து ஆத்தங்குடி பேலஸ் டைல்ஸில் ஃபுல்லாக எல்லாமே பார்த்தோம். ஸோ நம்ம வந்து ஆத்தங்குடி மண்ணில் இருந்து அவங்க லேயர் பண்ணுறதுலேருந்து அவங்களுடைய கலவை கலக்கிறதுலேருந்து எல்லாமே பார்த்தோம். ஸோ எப்படி கல் ஸ்டார்டிங்லேருந்து எப்படி வெளியில் வருதுங்கிற ஃபுல்ஃபில்லாக உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ அந்த காணொலி ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது நான் உங்கள் காரைக்குடி சார்ஸ் ராஜ். பாய் மக்களே.